மண்ணு வெள்ளியங்கர கைலேங்கிரி பருவத்தில் மேல் உலகம் தேவர்களுக்கு கீழ் உலகம் அசுரர்களுக்கு அந்த கீழ் உலகம் அந்த அசுரர்களுக்கு இருவேர்களுமாகவே சேர்ந்து தேவா அமிர்த ஒன்று கிடைந்தார்கள். தேவா அமிர்த ஒன்று கிடைந்தார்கள். அம்மா 7 சமித்திரத்தை ஒரு தாளியாகவோ ஒரு தாளியாகவோ மகா மகேந்திரகிரி மலையை ஒரு மத்தாகவோ ஒரு மத்தாகவோ வாசகை என்ற பாம்பை கயிறாகவே போட்டு அப்படி தேவுக்கள் ஒரு புறம் அசுரர்கள் மறுபுறமாக நின்று தேவாமிர்தம் கிடைந்தார்கள். தேவாமிர்தம் இழுத்து இழுத்து கிடைந்தார்கள். தேவுக்களும் அசுரர்களும் தேவாமிர்தம் கிடைந்தார்களே. அப்படி தேவாமிர்தம் கிடைக்கிற போது நின்று கொண்டு கிடைந்தார்களா, உட்கார்ந்து கொண்டு கிடைந்தார்களா, நடந்து கொண்டே கிடைந்தார்களா? ஏமா தேவர்களும் முனைவர்களும் அப்படியே மின்னும் மின்னுமாக நடந்து கொண்டே கிடைந்தார்கள். அப்படி தேவாமிர்தம் கிடைக்கின்ற போது முதலாவது அமிர்தத்திலே யாரு யாரையா பிறக்கின்றது? அந்த முதலாவது அமிர்தத்தில் தான் எங்க அக்கா மூதேவி வந்து பிறந்தாளம்மா. வஞ்சகம் இல்லாதவன் நிறைஞ்ச புண்ணிய வாட்டி. நிறைஞ்ச ஒரு புண்ணிய வாட்டி. இருந்தால் வருவா, இல்லாட்டால் வருவா, சாப்பிட்டால் வருவா, சாப்பிடாம இருந்தால் வருவாள். சாப்பிட்டால் வருவா, சாப்பிடாம இருந்தால் வருவாள். எளியவன் வலியவன் ஏழை பணக்கார் பஞ்சன பிளாட்பாரத்துக்கு வருவாள்ல. பஞ்சன பிளாட்பாரத்துக்கு வருவாள் அல்லவா? வந்ததனப்பா நிறைஞ்ச தேவி, எங்கும் குடியிருப்பா, ஏகாந்தமா இருப்பவள். எங்கும் குடியிருப்பா, ஏகாந்தமா அமர்ந்து இருப்பா. ஏழை பணக்கார் என்ற பாகுபாடே அந்த அம்மாட்ட இருக்காது. அந்த அம்மாட்ட அந்த வித்தியாசம் என்பதே இருக்காது. நல்லவங்க கிட்டையும் குடியிருப்பா, கெட்டவங்க கிட்டையும் குடியிருப்பா. நல்லவர்கிட்டையும் குடியிருப்பா, என்னை மாதிரி கெட்டவங்கிட்டையும் குடியிருப்பா. அதுதான் எங்க அக்கா மூதேவி. இரண்டாவது அமிர்தத்திலே யாரு யாரையா பிறக்கின்றது? இரண்டாவது அமிர்தத்தில் தான் ஒரு வஞ்சக்காரி இருக்காளே, உங்க அக்கா ஸ்ரீதேவி வந்து பிறந்தாளம்மா. எங்க அக்கா ஸ்ரீதேவியை ஏப்பா ஓர வஞ்சக்காரின்னு கேட்க? அவ என்னைக்குமே ஓர வஞ்சவக்காரி தானம்மா. ஏற்கனவே ஒரு வீட்டை வாழ வச்சானா 9 வீட்டை தாழ வச்சிருவா. ஒரு வீட்டை வாழ வச்சானா 9 வீட்டை தாழ வைப்பா. இரும்பு பெட்டி எங்க இருக்கா அங்கதான் போய்கிட்டே இருக்கா. அங்கதான் இப்ப ஆள் பார்த்து பார்த்து போய்கிட்டு இருக்கா. தம்பி ஒழுக்கிற பெட்டி பார்த்துலாடா உட்கார்தா, தவற பெட்டிகளை கூப்பிட்டா வரமாட்டக்கால. அந்த தவற பெட்டிகளை வந்தானா பெட்டி இத்து போற பெட்டி இல்ல. நல்லவரிடத்திலே குடி இருக்கா. ஆமா. கெட்டவரிடத்திலே விலகி செல்வாள். ஓரமா விலகி செல்வா. நல்லவர் கெட்டவர் யாரு யார் தெரியுமா? நல்லவர் கெட்டவர் யாரு யாரம்மா? அனத்துயர் ஒன்றெண்ணி அரும்பசி எவருக்கு மாத்தி நெஞ்சிலே வஞ்சகம் கபடு சூறு சினத்தை வெறுப்போர் இடத்துல இருக்கா. அங்கே கொழுவிருப்பா. ஐயா தம்பி உன்கிட்ட நல்ல புத்தி இல்லடா. என் புத்தி சரியில்லாம தானே அவ யாருட்டு பார்க்க மாட்டாக்கா. ஏற்கனவே உனக்கு மேல் கோபுசம் காலியா தான் கிடக்கு. ஆமா, யாங்கிட்ட நல்ல எண்ணம் இருக்கணும், நல்ல பார்வை இருக்கணும், சரி நடவுட பாவனை இருக்கணும். ஆமா, அப்பந்தானா அந்த ஸ்ரீதேவி நம்ம கிட்ட யாருட்டு பாப்பா. தம்பி வாழ்க்கை என்பது மேடு பள்ளமா இருக்கணும். வாழ்க்கை என்பது ஏற்ற தாழ்வு. மேடு பள்ளம்னா ஏற்ற தாழ்வு. ஏற்ற தாழ்வு. இங்க ஒரே பைபாசி மாறலா இருக்கு. எப்ப பார்த்தாலும் நிரந்தரமா இருக்கணுங்க. சர்னா போய்கிட்டு இருக்கு. எத்தனை நேரத்துக்கு சமாளிக்க முடியும்? ஒரே வாழ்க்கையில போய்கிட்டே இருந்தா 108ல போயிரும். அடகண்டாட பாவி. ஆமா, ஒரு 100ல போகலாம், 90ல போகலாம், 80ல போகலாம், 85. ஏன் நீ 60லயே போய்கிட்டு இருக்க? ஆயுசு 100 இருப்பல்ல. 60லயே இருக்கணுமா? 60லயே போயிட்டேன்னா ஆயுசு 100. ஆனா ரொம்ப 80னா கொஞ்சம் இடப்பு தட்டு. சரி, 90ன்னு வையன், அது அங்க போய் நிற்கும். நம்ம கடைக்கார அண்ணாவி மாதிரி இருக்க. ஏற்ற தாழ்வாதான் இருக்கணும் வாழ்க்கை. ஏற்ற தாழ்வு. ஆமா, சரி. நல்லவரிடத்தில் குடியிருப்பா, கெட்டவரிடம் விலகி செல்வா. நல்லவர் கெட்டவர் யார் யார் தெரியுமா? நல்லவர் கெட்டவர் யாரு யாரம்மா? அனத்துயர் ஒன்றெண்ணி அரும்பசு எவருக்கு மாத்தி நெஞ்சிலை வஞ்சகம் கபடு சூறு சினத்தை வெறுப்பொருட்டு இருப்பா. அங்கே கொழுவிருப்பா. தம்பி ஒன்று நல்ல புத்திலடா உன்கிட்ட வர மாட்டேன். என் புத்தி சரியில்லாம தானே யாருட்டு பார்க்க மாட்டாக்கா. ஒன்னு யாருட்டு பார்க்கும் போது அவளுக்கு ஒரு படியா வருதான். அவன் வீட்டுக்கு போகும்போது நல்ல பேச்சு வார்த்தை எல்லாம் கொடுக்க, ஆனா போறது அங்கதான் போற. எங்க போற? அந்த செல்வம், அந்த சீதா லட்சுமி அடுத்த வீட்டுக்காரன். அவனுக்கு நல்ல குணமா இருக்கு,
புத்தி நல்லா இருக்கு, அவன் வீட்டுக்கு போற, உன் வீட்டுக்கு வர மாட்டான். அவன் வருவானே திறந்து வச்சிருக்கான். திறந்துக்கு என்னத்தை திறந்து வச்சிருக்கான்? கதவை திறந்து வச்சு கலைமகளுக்கு சாம்பிராணி புகையை போட்டு காட்டுதான். நான் எப்போ வருவான்னு வாங்கி வச்சுக்கிட்டே இருக்கேன். கலைமகளுக்கு போட்ட வரமாட்டா, லட்சுமிக்கு போடணும். லட்சுமி அந்த சீதா லட்சுமிக்கு ஏத்தி இறக்குனா தான் வாங்கிட்ட வருவா. அந்த கலைமகள் என்றால் உண்ட கல்விதான் இருக்கும், சரி, செல்வம் வராது. அந்த லட்சுமிக்கு தான் போடணுமா? ஆமா, லட்சுமிக்கு போட்டுதானே எனக்கு இந்த கெதியே. அது அப்படி இருக்கும். ஆமா, லட்சுமிக்கு போட்டு தான். மூன்றாவது யாரையா பிறக்கின்றது? மூன்றாவது தேவா அமிர்தமே வந்து பிறந்ததம்மா. வீட்டுக்காரி பேர் லட்சுமி, தப்பா நினைக்காத. அவ என்ன பேர் ராஜலட்சுமி. ஆமா, ராஜ அம்சத்துல வீட்டுக்கு வந்திருக்கா. அண்ணன் லட்சுமி இருக்கா, ராஜலட்சுமி தான் உன் வீட்டுல இருக்கா. சரி, ராஜலட்சுமி ராஜலட்சுமியாவும் இருப்பா, ராஜ நாகமாவும் இருப்பா. சரி, அதான் அவளுக்கு பேர் ராஜலட்சுமி. இப்ப நாகமா தான் இருக்கா. எதை சொன்னாலும் சரி புஷ்னு வரல. நான் சொன்னது கரெக்டா இருக்கா? மாறியே சரியில்லையே. ஏன் சரியில்லை? முதல் லட்சுமி எப்ப பார்த்தாலும் சிரிப்புல இருப்பா. சரி, இப்ப எப்போ அசந்து அப்படி தலன்னு இருக்கா. அசந்து எப்படி தலன்னு இருப்பார் தம்பி? இல்லம்மா, அந்த முகம் வாட்டமா இருக்கு. அது என்ன கதையா அவட்ட கேட்டாதான் தெரியும். அதெல்லாம் நீ புரிஞ்சுக்கிட்ட வயசு உனக்கு இல்ல. நாகத்திட்டு போய் எவன் கேட்க முடியும்? மூன்றாவது தேவா அமிர்தம் பிறந்து விட்டது. அந்த தேவா அமிர்தமே வந்து பிறந்ததம்மா. தேவாமிரத்தை கண்ட தேவர்கள் எனக்கென்றார்கள், அசுரர்களோ எனக்கென்றார்கள். அந்த தேவர்களோ எனக்கென்றார்கள், அசுரர்களோ எனக்கென்றார்கள். இருப்பது ஒரு பொருள். சண்டை போடுவது இரண்டு பேர்கள். சண்டை வந்தாதான் மண்டை உடைஞ்சிருத. மண்டைகள்லாம் உடைஞ்சா கச்சேரிக்கு போகத்தானே செய்யணும். இந்த சண்டையை யாரை அறிகின்றார்? யாரம்மா அறிகிறார்? கல்லன் கபடன் நாடக சூஸ்திரன் மாயா உதரன் சிறிகிட்டன் கோபாலக்கரன் சிறிவன் நாராயணமூர்த்தி அறிந்தார். அந்த சிறிவன் நாராயணமூர்த்தியை அறிந்தார். தேவாமிரத்திற்காக தேவர்களும் அசுலுமே சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சண்டை போட்டு கொண்டு இருக்கிறார்களே. இந்த தேவாமிரத்தை தேவர்கள் சாப்பிடாமல் அசுரர்கள் சாப்பிட்டு விட்டால், அசுரர்கள் சாப்பிட்டு விட்டால் தேவருக்குண்டான பலமெல்லாம் அசுரரிடம் இறங்கிருமே. அந்த தேவர்களுக்கு இருக்க பலமெல்லாம் அந்த அசுரரிடம் இறங்கி விடுமே. தேவாமிரத்தை தேவர்களுக்கே பார்க்க வேண்டும். இருக்காங்களே இந்த தேவர்களுக்கே பங்கிட வேண்டும் என்று ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி வருகின்றார். ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி எப்படி வருகிறார்? என் பெருமாள் போல் வந்தால் அசுரர்களை ஏமாற்ற முடியுமா? சும்மா ஏமாற்ற முடியுமா? தேவர்களையும் அசுரனை மயக்க வேண்டும் என்று என் பெருமான் அழகாய் உள்ள ஒரு பெண் வடிவம் கொண்டு வருகிறார். அழகா உள்ள மோகினி அவதாரம் எடுத்து வருகிறார். என் பெருமாள் இப்படியா ஆடை உடையாவரணிந்து வருகின்றார். ஆடவுடாவரணும் எப்படி அணிந்து வருகிறார்? பாடகே தண்டை கொல்லு செய்யீடு உண்டுமோ புது செய்யீடு உண்டுமோ புது ஈடு உண்டுமோ புது செய்யீடு உண்டுமோ புது அட வந்தரமாத்து சொல்லி வந்தரமாத்து தங்க வட்டி பரிணாயிரங்கள் வேணுமா? கேட்பவர் மனம் நின்று புகழ்ந்திட பார்ப்பவர் மனம் பரவச முறை கேட்பவர் மனம் நின்று புகழ்ந்திட பார்ப்பவர் மனம் பரவச முறை கேட்பவர் மனம் நின்று புகழ்ந்திட பார்ப்பவர் மனம் பரவச முறை கேட்பவர் மனம் நின்று புகழ்ந்திட ஆசினியோரா சொல்லி ஆசினியர் புகழும் பட்டி சேரையா பட்டு சேரையா அந்த இருகரையில் அந்தங்க ஜருக வேலையா இருகரையில சரிக மணி அந்த தாழ் வடமா பவள கலரே தங்கத்தினா செய்த மணி அங்க தாழ் வேடமா பவள கலே கங்கணங்கள் சொல்லி கங்கணங்கள் கொள்வடையை மாட்டினாய் மாட்டினாய் ஓரி ரேத்த கையில போட்டு நீட்டினாய்
கோமல கலர் வரைக்க வேண்டிட தாமரை இதழ்வு பரப்பிய கோமல கலவரைக்க மின்னிட சாந்து மையை சொல்லு சாந்து மைய ஒருவர் ரெண்டு நீட்டினா மையே நீட்டினா ஒரு ஜாலியாக பல்லுளிவை காட்டினா ஒளிவை காட்டினாள் காட்டினாள் தங்கத்தின செய்த மணி அந்த தாழ்வடமா பவள கலரே தங்கத்தின செய்த மணி அங்கே தாழ்வேடமா பவள கலே கங்கணங்கள் சொல்லு கங்கணங்கள் வளையலை மாட்டினாள் மாட்டி மாட்டினாள் ஓடி ரேத்த கையில போட்டு நீட்டினாள் ஓடிரத்த ஆளே தேவர்களையும் அசுரனை மயக்க வேணுமே என்று மயக்க வேணுமே என்று அழகாய் உள்ள ஒரு பெண் வடிவம் கொண்டு தேவர்களும் அசுரர்களும் தேவாமிரத்திற்காகவே சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த தேவாமிரத்துக்கு கானகத்திலே சண்டை போட்டுக் கொண்டு அவ்வளவு பெரிய கூட்டத்தில் என் பெருமான் காலில் உள்ள தண்டையின் சிலம்பினுடைய ஒலியானது அந்த சிலம்பு ஒலியானது அப்படியே கலுக் 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 என்று வருகிறார். அப்படியே களிர் 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 என்றே வருகிறார்கள். தேவாதி தேவர்கள் எல்லோரும் யாரை பார்க்கின்றார்கள்? தேவாதி தேவர்கள் தேவா அமிர்தத்தை பார்த்தார்கள். இந்த அசுரர்கள் யாரை பார்க்கின்றார்கள்? எம்மா பங்கள மாதிரி அசுரர்கள்லாம் அந்த வந்திருக்காளே அந்த பெண்ணையே பார்க்கிறார்கள். பெண்ணை பார்த்தார்கள், பெரும் அமிர்தத்தை மறந்தார்கள். எம்மா பெண்ணை பார்த்தா அமிர்தத்தை மட்டுமா மறப்பாங்க? பிறகு இந்த உலகத்தையே மறந்து போயிருவாங்க. அந்த பெண்ணான கேட்கிறாளோ, அசுரர்களே, தேவாதி தேவர்களே, தேவாதி தேவுக்களே, இந்த கானகத்திலே உங்களுக்கெல்லாம் சண்டை சச்சரவு ஏற்பட்ட காரணம் என்ன? எம்மா அந்த கானகத்துல எங்களுக்குள்ள வரக்கூடிய சண்டை தானே இந்த இருக்கு. இந்த இதுக்கு தாமா அதான் எதுக்குன்னு கேட்டேன். ஏமா இந்த இருக்கு இந்த தேவா அமிர்தத்துக்கு தான் எங்க இரு பேருக்கும் சண்டை. அப்படி என்ன இருக்கிறது தேவா அமிர்தத்திலே? ஏமா இந்த வாழ்க்கை இந்த தேவா அமிர்தத்துல தான் அமர்ந்து இருக்கம்மா. ஓஹோ, அப்படியானா தேவா அமிர்தத்தை நான் பங்கிட்டு தரட்டுமா? நீங்க பங்கிட்டு தருவீர்களா? பெண்களுக்கு தான் ஐயா முகம் கண்டு பழுமாற தெரியும். ஏற்கனவே உங்களை மாதிரி பெண்களுக்கு தான் முகம் கண்டு ஏமாத்தவும் தெரியும். ஏமாத்த மாட்டோம், கரெக்டா பழுமாறிடுவோம். ஓ அப்படி கரெக்டா? ஆமா. உடுக்கார ஐயா இத்தனை இட்லி சாப்பிடுவாங்க, தோசைக்கார ஐயா நம்ம தாளக்கார அண்ணாவி இத்தனை தோசை சாப்பிடுவாங்க. சரி, அப்படின்னு உங்களுக்கு தானே தெரியும். தேவாமிரத்தை தேவர்களுக்கு வார்த்து விட்டு என் பெருமான் அசுரர்களுக்கு வரும் பாத்திரத்தை காண்பித்து மறைந்து விட்டார். அப்படியே மறைந்து விட்டார். பார்த்தார் அசுரர்கள் ஒரு பெண்ணாள் வந்தால் பங்குகிறேன் என்று பங்கிட்டாள். பங்கிடு என்று பங்கிட்டாள். தேவாதி தேவர்களுக்கு வார்த்தால் நமக்கு வரும் பாத்திரத்தை காண்பித்து போயிட்டார். சண்டாள பாதகத்தி, சண்டாள பாதகத்தி தோதகத்தி, இனிமேல் சும்மா விடக்கூடாதுப்பா. சும்மா விடலாமா? என்று தேவர்களை அசுரர்களை விரட்டி கொண்டு வருகிறார். அப்படியே விரட்டி கொண்டு வருகிறார். அடி வரக்கூடிய போர் என் பெருமானுடைய சக்கரம் எப்படி வருகின்றது? எப்படி எப்படி வருகிறது? அரகர என்று ஒரு குதையா, அரகர என்று வருகுதையா, கண்ணேனுடைய சக்கேரந்தா, கண்ணேனுடைய சக்கேரமாய், வடமடைய என்று வருகுதையா, வடமட என்று வருகுதையா, மாயே வேருட சக்கேரந்தா, மாயே வேருட சக்கேரமாய், விரிவிரி என்று வருகுதையா, வருகுதையா, விமல கண்ணனுட
பயந்து அந்த சக்கரத்துக்கு பயந்து அசுரர் கூட்டம் எல்லாம் பாதாள உலகிலே ஒளித்திருந்தது. பாதாள உலகத்திலே ஒளித்தது. பாதாள உலகத்துக்கே தலைவி அது யாரு? அது யாரம்மா? அவள்காரையா பாதாள வள்ளி என்று சொல்லக்கூடிய துந்துமையான பெண் கொடியாள். துந்துமையான பெண் கொடியாள். ஆகாயன் பெருமானுடைய சக்கரம் அண்ணா வந்து விட்டது. வந்து விட்டது. நாவரை எங்கே போய் ஓடி ஒழிப்பதென்று சக்கரத்தை பார்த்து அப்படியே வணங்கினாள். அப்படியே அந்த சக்கரத்தை பார்த்து 2 கையெடுத்து வணங்கினார். சக்கரம் என்ன சொன்னார்? ஏர் ஆட்டுடை கும்பிட்ட கை ஒரு நாளும் தரிப்பது கிடையாது. தரிப்பது என்பது கிடையாது. என்னை வணங்கி வந்த காரணத்தினால் என் மகிமையாலே என்னோட மகிமையாலே உனக்கு ஒரு ஆண் குழந்தை கண்டிப்பா பிறக்கும். கண்டிப்பாக ஆண் குழந்தை வந்து பிறக்கும். என் பெருமானுடைய சக்கரை என் பெருமானிடத்தில் போய் சேர்ந்தது. போய் சேர்ந்தது. ராட்டுடையால் அன்று முதல் எப்படி எப்படி இருக்கின்றாள்? எப்படி எப்படி இருக்கிறாள்? அன்று முதல் கொடிமறந்தாள் அரங்கிலியால் இருப்பமானால் தத்திங்கர் 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 தத்தேதா ஓரவே மாரத்திலே உடையவரை தாழ்ந்தோம் என்றால் தகதா 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 இரண்டாவேரே மாசேயிலே மாசேயிலே பகல் ஒரு விழியாகி பத்தாவரி மாரத்தில் பாவையவள் வருத்தப்படுகிறாள். அந்த பாவையவள் வருத்தப்படுகிறாள். வருத்தமறை கண்டறிந்தார் மருத்துவரை அழைத்து வருகிறார். மருத்துவம் அழைத்து வருகிறார். மருத்துவமும் தோழியரு மங்கையருக்கை கை கொடுத்தார். அந்த மங்கையருக்கை கை கொடுக்கிறார். தனக்கு வேதனை தாங்க முடியாமல் ராஜுடையான பெண்குடியாள் ராஜுதையான பெண்குடியாளும் ஆடியே நம்ம மருத்துவமே மருத்துவமே யானை வலியடை குதிரை வலியன் மருத்துவமே மருத்துவமே அதற்கேற்று வீரவலி பலனுண்டு வேலை பார்த்தால் கூலி உண்டு வேலை பார்த்தா தான் கூலி உண்டு பிறக்கருக்கு முன்னால் சஞ்சலம் சஞ்சலம் பிறந்ததுக்கு அப்புறம் கொஞ்சிக்கலாம்லப்பா அப்பா பிறந்ததுக்கு அப்புறம் புரிஞ்சாங்கல்லாளிங்களா அல்ல ஆமா அட இருவேரும் பேடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு இருவேரும் பேசி கொண்டு இருக்கும் பொழுது அதோடு விடிய வயர் வழிது தோகையான ராட்டுடே வயர் வழிது தோகையான ராஜுதையாம் ஆரத்தில சிறந்த பத்தாம் நல்ல கிழமையில விடிய 2:30 நாளிகைகள் நல்ல கிழமையில விடிய 2:30 நாளிகைகள் வசந்தோடு குழந்தை வந்து பிறந்திடுமா வசந்தோடு குழந்தை வந்து பிறந்திடுமா தண்ணீர் கொண்டு மகந்தளித்தார் தகையடங்கா சேரை போட்டு நீர் கொண்டு மகந்தளித்தார் தகையடங்கா சேனை போட்டு கொப்பையில கொடு யாரு கொப்பிள்ளே கொடு எறுந்து உலவை ஏட்டார்
பிறந்திருக்கிறது. அங்க பிறந்தது அழகா உள்ள ஆண் குழந்தை பிறந்தது. ஏற்கனவே இப்ப ஆம்பளை பிள்ளை பிறக்க விடுதானப்பா கலகலான இருக்கு. அப்பா ரொம்ப விறுவிறுப்பா இருக்கும். பொம்பளை பிள்ளை பிறக்கிற வீடு புறாமே கொஞ்சம் கம்முடுதான் இருக்கு. பெண் குழந்தை பிறக்க வீடெல்லாம் சும்மா கப்பு ஜிப்புன்னு அப்படியே கம்முன்னு இருக்கும். ஓஹோ, ஆமா. அப்படி இருக்கின்ற போது அறுதாளை பயிர் விளையக்கூடிய நாடு நாடு, மருதாளை நெல் விளைந்து வருகின்ற நாடு, நெல் விளைந்து வரக்கூடிய நாடு, வாழை விடக்கே ஈனுகின்ற நாடு, வான்கமுகுதற்கே செழிக்கின்ற நாடு, தெற்கே ஜெலிக்கக்கூடிய நாடு. மாடு கட்டி போரடித்தால் மாளாறு சென்னல் என்று யானை கட்டி போரடிக்கக்கூடிய நாடு அல்லவா? அப்படி போரடிக்கக்கூடிய நாடு அல்லவா? இந்நாடு ஒன்னாடு தேடி வந்த நமது நாடு எந்த நாடு? சொந்த நாடு எந்த நாடு? நமது நாடு சொந்த நாடு. அது எந்த நாடம்மா? இந்த வெய் உலகமெல்லாம் பேரும் புகழும் பெற்று வரக்கூடிய நாடு. பெற்று வரக்கூடிய நாடு என் வெங்கடாசலபுரம் நன்னகரம். வெங்கடாசலபுரம் நன்னகரம். வெங்கடாசலபுரத்தில் ஆண்டு கொண்டிருக்கிறாள் என் தாயானவள் உலகம்மாள். என் தாயான உலகம்மா. உலகம்மாளுடைய ஆலயத்தில் கோவில் விழா கமிட்டியின் சார்பாக கமிட்டியின் சார்பாக இந்த கோவிலின் சார்பாக அந்த கோவில் சார்பாகவும் இங்கே நிர்வாகிகள் சார்பாக மலர் மாலையை மாணிக்க மாலையாகவும் மலர் மாலையை மாணிக்க மாலையாகவும் பூ மாலை ஒரு பொன் மாலையாகவும் அந்த பொன் மாலை ஒரு புகழ் மாலையாகவும் ஒரு புகழ் மாலையாகவும் அளித்த நமது விழா கமிட்டியாளர்களுக்கு விழா குழுவை சேர்ந்தவர்களுக்கும் அமர்ந்திருக்கிற பெரியோர்கள் சிறியோர்கள் அத்தனை பேர்களுக்கும் அத்தனை பேர்களுக்கும் எமது வில்லிசை குழுவின் நன்றி கலந்த வணக்கம். நன்றி கலந்த வணக்கம். வணக்கமா வணக்கமா வணக்கம். நம்மளுக்கு நம்ம சொல்லுதோம். ஆனா பூ மலர் வந்து மணக்கும். பிச்சி முல்லை இருவாச்சி பேராட மறிக்கொழுந்து மல்லிகை முல்லை மலர் ரோஜா. அந்த வெங்கடாச்சலபுரத்துல தான் எங்க 6 பேர், நாங்க 4 பேருக்கும் மாணிக்க மாலை போட்டிருக்காங்க. ஏன் மற்ற ஊர்ல எல்லாம் எங்களுக்கு மட்டும் தான் போடுறாங்களா? உங்களுக்கு போட மாட்டாங்களா? என்னன்னா உங்களுக்கு போடுவாங்க. உங்க பக்கத்துல இருக்காங்களே வளம்பாடியா இல்ல ஜாயிண்ட் போலவர், அந்த ஜாயிண்ட் அக்காவுக்கு போடுவாங்க துணை பாடகர். துணை பாடகர்கள். எங்களுக்கெல்லாம் யாருட்டே பார்க்க மாட்டாங்க. இல்ல உங்களுக்கு பாசமான அன்பு மாலை இல்லம்மா. உங்களுக்கு போடுற மாலை என்னைக்கு இருந்தாலும் வாடிரும். ஆனா எங்களுக்கு போடக்கூடிய மாலை வாடாத மாலை. அதுதான் அன்பு மாலை. அன்பு மாலை. ஆமா. அங்கே பிறந்திருப்பது அழகாய் உள்ள ஒரு ஆண் குழந்தை. அழகா உள்ள ஆண் குழந்தை. ஆனந்த மகிழ்ச்சி கொண்டான் பர்பாசூரன். பர்பாசூரன் சீரி வெற்றிலை எல்லாமே செலவு செய்தான். செலவு செய்தான். பிறந்த பாலனுக்கு என்ன பெயர் கொடுக்கின்றார்? என்ன பெயர் கொடுத்தார்கள்? ஆனந்தவத்தில் பிறந்ததினால் அவனுக்கு அரக்கன் என்று பெயர் கொடுத்தான். அரக்கனே என்று பெயர் கொடுத்தான். வரத்தினால் பிறந்ததினால் அவனுக்கு வல்லரக்கன் என்று பெயர் கொடுக்கிறான். வல்லரக்கனே என்று பெயர் கொடுக்கிறார். பெயர் கொடுத்த பாலகனை என்ன விதமாக வளர்த்து வருகிறாள்? என்ன விதமாக வளர்த்து வருகிறார்? தோளாதிலே தொட்டில் கட்டி 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 தொட்டில் கட்டி உடையாரிலே நடை வரதி நடை வரதி அடே தொட்டில் கட்டி அடே பூமியிலே ஓட்டமான வன்மை நீ குறையும் என்று நாடு ஓர் மேனியுமா பொழுது ஓர் வருணமுமா நாடு ஓர் மேனியுமா பொழுது ஓர் வருணமுமா அடியாரில தொட்டில் கட்டி தொட்டிலோ கட்டி அடி தொட்டிலோ கட்டி மங்கை அவர் வளர்த்துவாரால் அடே தொட்டிலோ கட்டி மூன்று நல்ல வயதாதியிலே முடியிறக்கி காது குத்தி கடுக்க நீட்டார் கைக்கு தங்க வளையல் இட்டு காது குத்தி கடுக்க மீட்டால் கைக்கு தங்க வளையல் இட்டார் பழ என்ற
பவுன் மாலை மினு மினுவன மின்னல் சாரம் வல்ல வல்ல என பவன் மாலை மினி மினி என மின்னல் சார தங்கத்தாலே அருணாக்கையர் தடிவயிரம் ஓரிரேமா தீனால் அருணகேயர் தனிவயிர மோதிரமா ஆராவரணம் ஆவரணோ ஆவரணோ கூட்டையினல் அலங்கரித்தோ அலங்கரிதோல் அதே ஆவரணோ அலங்கரிதோ நாரை வயதிலே நடந்தோடி விளையாடுகிறான் நடந்தோடி விளையாடுகிறான் சிறிதேறி உருட்டுகிறான் அரக்கன் தெருவில் விளையாடுகிறான் அரக்கன் தெருவிலே விளையாடுகிறான் 5 வயதிலே அப்படி 5 வயதிலே அண்ணாவியான அறிவுப்பள்ளியிலே படித்து வருகிறான் அண்ணாவியான அறிவு பள்ளியில் படித்து வருகிறார் 5 வயதிலே அண்ணாவியான அறிவு பள்ளியில் அண்ணாவியான அறிவு பள்ளியில் அரக்கனான பாலகல் பாலகன் என்ன விதமான கலைகளும் கலைக்காணியங்களோ கற்று வருகிறாரே அரக்கனானவள் எப்படி கற்று வருகிறாள் அறிவுரையா கொன்றை வேந்த அன்னை வீரா என்றுபடி அடே என்றுபடி தான் படித்தான் தான் படிதாய் எழுதல் நாடை கட்டோடர்தான் தான் படிதாய் தான் படித்தாரே தான் படிதாய் உலகே நேரி ஊருரைகள் உரைக்கமுழே கல்வி யானை ஏற்றோ குதிரை ஏற்றோ அம்மா குதிரை ஏற்றோ அடிவேடிகள் இளம்புத்தோழி ஆரகை இளம்புத்தோழி குதிரை ஏற்றோ அம்மா குதிரை ஏற்றோ அடிவீடிகள் இளம்பச்சோழியில் அரகே இளம்பச்சோழி அவனுடைய குலம் என்ன குலம் அவன் குலம் அதிரன் குலம் அல்லவா யாருடைய குலம் அசுரனுடைய குலம் அந்த அரக்கன் குலம் அதிரன் குலம் அவனவன் குலப்பிரகாரம் படித்து வருகிறான் குலத்தின் பிரகாரம் படித்து வருகிறார் ஒரு மனிதனுக்கு வந்து தன் தொழில் தெரியாவிட்டால் தலையெழுவோரும் பஞ்சம் தன் தொழில் அது என்ன தொழிலம்மா எந்த குலத்தில் பிறந்திருக்கிறார்களோ ஒரு மனிதன் எந்த சாதியில் தோண்டி இருக்கிறார்களோ அந்த சாரி தொழில் வந்து ஒரு மனிதனுக்கு கண்டிப்பா தெரியணும் அந்த ஜாதி தொழில் தெரிஞ்சா எங்கனையாவது ஒரு கூட மண்ணை அள்ளி போட்டுனாலும் பிழைச்சுக்கலாம்ப்பா ஆமா தன்னுடைய ஜாதி தொழில் தெரியணும் சாரி தொழில் ஆமா உடுக்கார ஐயா உடுக்கடிச்சாங்க அப்பா பிரபலமா அடிச்சாங்க உடுக்கல சக்கரவர்த்தி தர்ம புண்ணிய வாழன் தர்ம புண்ணிய வாழன் ஆனா இவன் வந்து வரட்டு கௌரவம் பிடிச்சவன் இவங்க அப்பா வரட்டு கௌரவம்னா சிவபெருமான் கையில இருக்க உடுக்க என் கையில தான் இருக்குங்க அப்பா சொல்லிட்டானா ஆமா அப்பா அவனை விட்டா ஆளு தமிழ்நாட்டிலே கிடையாதுங்க அவன் வந்து பிச்சிப்பு மூடு எங்க அப்பா அவங்க அப்பா ஆமா அவங்க பேர் வாங்கினவங்க பட்டம் வாங்கினவங்க உலக எங்கும் பேர் புகழ் வாங்கினவங்க அவங்க சொல்லத்தான் செய்யணும் ஆமா ஆனா நமக்கு செட்ல இன்னைக்கு பிச்சிப்பூ மூடாலாம் இருக்கா மல்லிகைப்பூ மூடா இருக்கணும் மல்லிகைப்பூ மூடு மணப்பட்டிருப்பானு எருக்கலம்பு மூடா இருக்கான் அப்ப அந்த பிள்ளையார் அப்பனுக்கு உதவும் அது வந்து வெள்ளை இருக்கல அப்ப இந்த ஐயா என்ன இருக்கல ஊரா இருக்கல எதுக்குமே உதவ மாட்டான் கம்மாக்கரை பக்கம் இருக்கும் கம்மாக்கரை இல்லையா ஆமா நம்ம சித்தார்த்து பக்கத்துல இருக்கும் ஓ சித்தார்த்தாங்கரைக்கார எதுக்குமே உதகாது சடேங்க அப்பா அவங்க தான் சொல்லிக்கிடணும்
நான் அடிக்கம்னு. சரி. ஆமா சிவபெருமானே அப்படி தில்லையில அந்த நாதமே என்கிட்ட தான் பேசுதுங்க. ஏக்கா தில்லையில சிவபெருமானே நடனம் ஆடி இருக்காரா? இவன் சொல்லாலும் பரவாயில்லையே, நான் ஒத்துக்கிடுவேனே. சரி. என்கிட்ட ஒரு ஆள் பேசுது. யாருக்கா? சிவபெருமான் கையில் இருக்கிற சிட்டு உடுக்க என் கையில தான் இருக்கு. ஓ அவர்கிட்ட இருக்கிறது மர உடுக்கு. அவர் வச்சிருக்க சிட்டு உடுக்க என்னமா அவர் சிட்டு உடுக்க தான் வச்சிருக்காரு சிம்பளா. இவன் வச்சிருக்கிறது வெங்கல உடுக்கு. அடேங்கப்பா சொன்னானே தம்பி வச்சிருக்கிறது வெங்கல உடுக்கு. ஆமா உன் உடுக்காரமெல்லாம் என்கிட்ட நிக்க முடியாதுங்க. உடுக்கார என்கிட்ட நிக்க அப்படின்னு என்கிட்ட சவால் விட்டு இருக்கான். கூப்பிட்டு வச்சு பேசுவானே. கூப்பிட்டு வச்சான் சவால் விட்டான். சரி பாப்பண்டான் இருக்கேன். உனக்கு 2 நாள் தான் வச்சிருக்கேன் இருக்கேன். ஓ 2 நாள் தானே. நீ வா பாப்பண்டான் இருக்கேன். சரிம்மா. அக்கா என்னப்பா அந்த போட்டி வாரானுக்கு எங்க காலையில பேரு பாக்கிறதுக்கு. அப்படியா? அதுக்கு தான் சொன்ன பாத்துறேன்னு. சரி இருக்கட்டும். பேர் பொங்கல் வாங்கினா நல்லது தானே. நல்லது தானே. என்ன படித்து வருகிறார் அரக்கனானவள் என்ன படித்து வருகிறார்? அவையாரே ஆட்டோ. ஆமா அடடே அடடே அரக்கா சுவடிகள். படியாத சுவடினாது என்ன சுவடிகள்? வேதங்கள் 4 வேதங்கள். வேதங்கள் 4. 6 சாஸ்திரங்கள். 6 சாஸ்திரங்கள். 17 புராணங்கள். 17 புராணங்கள். 28 ஆகமங்கள். 32 தர்மங்கள். 32 தர்மங்கள். 64 கலைக்காடியங்கள். 96 தத்துவங்கள். தத்துவம் 96. இது மட்டும் படித்து வருகிறாரா? இது மட்டுமா படித்து வருகின்றார்? அச்சம் மடம் நாணம் பயர்பு. அச்சம் நாணம் ஆழம் பயர்பு என்று சகலவிதமான விரியாசனங்கள் எல்லாம் படித்து வருகிறார். சகலவிதமான இதிகாசங்கள் அனைத்துமே படித்து வருகின்றார். இதுகாசாலான புராணங்கள் எல்லாம் படித்து வருகிறார். அப்படி படித்து வருகின்றார். அந்த அரக்கனாக வெட்டவனை எத்தனை வயது வரை பள்ளியில் படித்து வருகின்றார்? அரக்கனாகப்பட்டவன் எத்தனை வயது வரை படித்து வருகின்றான்? பால வயது. சரி. பக்குவமான வயது. பக்குவமான வயது. வயது 16. வயது 16. கட்டமான தாண்டக்கூடிய வயசு. அப்படி சர்ரு கர்ரு சர்ரு நிக்கி. நல்ல பொருத்தமான வயது. வயது அப்படித்தானப்பா. 4 அடி உயரத்துக்கு வேலிமுள்ள போட்டதால வேலிமுள்ள தாண்டி போயிருவோம். ஒரு முழிக்கு 2 முழி முடிச்சா போதும். 4 கட்டமனை தாண்டான். 7 கட்டமனை தாண்டி போயிருவான். சரி. என்ன படித்து வருகிறார் அரக்கனார் அவர்? அரக்கனாகப்பட்டவர் என்ன படித்து வருகின்றார்? 16 வயதும் மட்டும். பள்ளியிலே தான் படித்தான். 17 வயதாரி அவன் பள்ளி விட்டு வெளியில் வயது 19. 19 வயது. 19 வயதிலே வார கலியோட முடிக்கிறான். வார கல்யாணம் செல்ல கல்யாணம் தான் முடிக்கிறான்.
அரக்கனானவன் வயது 21. 21 வயது. அரக்கன் எங்கு வருகிறான்? அரக்கனானவன் எங்கே வருகிறான்? 21 வயதாரிலே வயதாரிலே ஆள வருகிறான். அவன் தாயாக விட்டவள் அவனிகளை 56 இடத்திற்கும் அறிக்கை ஓலை அனுப்பினாள். அறிக்கை ஓலை அனுப்பினாள். 56 நாட்டு அரசர்களை வரவழைத்து அரக்கடை மஞ்சள் நீரிலே ஆட வைத்து அந்த மஞ்சள் நீரிலே ஆட வைத்து ஒரு பீதாம்பர வஸ்திரம் அணிந்து தங்ககிரடத்தை தலையிலே தூக்கி வைத்து அப்படி தலையிலே தூக்கி வைத்து அரக்கா அரக்கா இந்தையில இருந்து அவனை 56 நாட்டுக்கும் அதிபதி நீதானடா. அதிபதி நீதானப்பா. அரக்கன் தலையிலே என்ன ஏறினது? அரக்கன் தலையிலே கிரீடம் ஏறினது. கிரீடம் ஏறியரே அவருக்கு என்ன உயர்ந்தது? தான் என்ற தலை கெவருவம் உயர்ந்தது. ஆட்சி உயர்ந்ததா? கிடையாது. அரசு உயர்ந்ததா? அதுவும் கிடையாது. செங்கோல் உயர்ந்ததா? அதுவும் கிடையாது. இல்லை அரக்கனுடைய செல்வாக்கு உயர்ந்ததா? அந்த செல்வாக்கு உயரவில்லையே. பாவியா அவனா கொஞ்சம் பலமா இருக்காடப்பா. அவன் பலமா இருந்தா யாருக்கு லாபம்? அவன் பலமா இருந்தா வீட்டுக்காரிக்கு லாபம். அவன் குழந்தையாளுக்கு லாபம், மைனாருக்கு லாபம், மாமியாருக்கு லாபம், மாமனாருக்கு லாபம். அவன் பலமா இருந்தா அவனும் உயரவில்லை, ஆட்சியும் உயரவில்லை, செங்கோல் உயரவில்லை, செல்வாக்கு உயரவில்லை. செல்வாக்கு உயரல. உயர்ந்தது ஒன்றச்சான். என்ன உயர்ந்தது? தானியங்கர கௌரவம். ஒரு மனிதனுக்கு தான் என்ற தலை கௌரவம் வரலாமா? வரக்கூடாது. அவனுக்கு வந்துட்டுல அப்ப என்ன மாதிரி தெருமந்திலுமே அலைவான். சண்டாட பாவி என்று நான் அரசன் என்று நாட்டிலே கால் வச்சாரோ. ஏன் சண்டாள பாவி என்னைக்கு கரிகால தூக்கி அந்த சிம்மாசனத்துல அமர்ந்தா அன்னைக்கே மறந்துட்டானே. அன்னைக்கே யாரை மறந்தா? உன்னை மறந்தாரா என்னை மறந்தாரா? மறந்தா அரக்கன் யாரு யாரை மறக்கிறா? அரக்கனானவனே மறக்கிறான். உன்னையும் மறக்கவில்லை, என்னையும் மறக்கவில்லை. மறக்கவில்லையே. உன்னையும் என்னையும் படைத்தானே ஆண்டவன் சாம்போ சிவன் சங்கரன் சதாசிவன். சதாசிவன் காலை காலால் உடைத்தவன் கமலநாதன் கரைக்கண்டனாக வெட்ட நீலமேக சாமல ரூபராக நீண்ட இரு கண்களுடையவன். அந்த கண்கள் உடையவன். என்ன இப்படி ஊரூரா அலைவிட்டிருக்கிறானே பரமன் பரமசிவன். என்ன இப்படி ஊரூரா ஆக்குப்பற சோத்துக்கு அனுப்பியிருக்கானே அந்த சிவபெருமா. அந்த கடவுளை மறக்கிறான். அந்த கடவுளை மறக்கலாமா? மறக்க கூடாதுப்பா. வந்துட்டு மறந்துட்டான். யாரை மறந்தான்? யாரை மறந்தா? அரக்கனானவனே மறக்கிறான். ஆண்டவன மறந்தான் ஐயா. ஆமோ அரக்கனவனும் ஆளுகிறான். சிவபெருமானே அவன் நெற்றியில் திருநீர் இட்டதும் அல்ல ஆண்டவா. அந்த நெற்றி கண்ணன வணங்கவில்லை. ஆண்டவா அவன் மண்டாட்சரமாடிய அவன் இருவடி வணங்க ஆண்டவன மறந்தானையா மறந்தானையா. அரக்கனவனே
2 வருடமல்ல 2 வருடமல்ல ஈராறு வண்ணி 2 வருட காலம் 2 வருட காலம் 12 வருட காலம் நாட்டில் மழை என்பது கிடையாது. நாட்டில் மழை என்பது கிடையாது. யுகம் 4 யுகம் இல்லையா? ஆமா. கரயுதா திரயுகா துவரகா கலியுகம். கலியுகம். துவரகா யுகம் தருமனுடைய ஆட்சி. அந்த தருமனுடைய ஆட்சி. தருமனுடைய ஆட்டிலே 36 ஆண்டுகால ஒரே மன்னன் ஆண்டா. ஒரே மன்னன் செங்கோல் பிடித்து ஆண்டிருக்கிறார். தருமமயமா இருந்துச்சு. எங்க பார்த்தாலும் பச்சை பச்சைன்னு பசுமை பெற்ற நாடா இருந்திருக்கு. நாட்டுல ஒரு உலகை மழை கூட பயந்துகிட்டு இருக்கு. ஏன் பயப்படுது? நீதியாக ஆளப்பட்ட அரசனுக்கு ஒரு மழை. அந்த அரசனுக்கு ஒரு மழை. வேடம் போது வந்தனருக்கு ஒரு மழை. கற்பு கரசியோருக்கு ஒரு மழை. கற்பு கரசியருக்கு ஒரு மழை. இப்ப நீதி தவறிய மன்னனுக்கு ஒரு மழை. நீதி தவறிய மன்னனுக்கு ஒரு மழை. அரிசி விக்க அந்தனருக்கு ஒரு மழை. அரிசி விக்கும் அந்தனருக்கு ஒரு மழை. புருஷரை கொன்ற பூவையருக்கு ஒரு மழை. அப்பா என் வீட்டுக்காரிக்கும் ஒரு மழை. உன் வீட்டுக்காரி உன்னை மறிக்க மாட்டாக்கல்ல? என் வீட்டுக்காரி என்னை மிதிக்கத்தான் செய்தா. உன்னை மிதிக்கணும். உன் புத்திக்கு மிதிப்பா. மிதிச்சாலும் பரவாயில்லையே, சொல்லி சொல்லி மிதிக்க. அதிலே மிதிப்பால தொண்டையில. ஆமா. ஏழை நான் தான் உன்னை மதிக்கலையே. நீ மாறி ஆமல வீட்டுக்கு வரங்கள எந்திலங்க அப்படிக்கா. நீ என்ன சொல்லுவ? அம்மா பியா தாயும் பியா? நான் சத்தம் கொடுத்தா அம்படுதான் அதுல போட்டு மிதிச்சிருக்கத்தி. மிதிக்க மிதிக்க மூச்சே காட்டும். அரக்கருடைய ஆட்சிகளில் 1 வருடமா 2 வருடமாகவா 6 12 வருட காலம் 12 வருட காலம். ஆமோ பாரில் மழை அருவொழியே பண்டுமானால் வண்டுமானே பாரில் உள்ள அரழர்கள் வண்டு மாறி இளர்களோ அங்க வருகோரையா தங்கம் கிடைச்சாலும் தவிடு கிடைக்காது. தவிடு கிடைத்தாலும் தண்ணி கிடைக்காது. சாப்பிட வேண்டிய இடத்துல சாப்பிட மாட்டான். சாப்பிடாத இடத்துல தின்னுட்டு திணறிட்டு வருவான் பாரு. ஆமா. அந்த இடத்துல வேணும் வேணும்னு கேட்டுக்கிட்டு இருப்பான். கேட்குதுன்னா அங்க சாப்பாடு கிடைச்சிருக்கும் கேட்டிருப்பான். அங்க சாப்பாடு தட்டுப்பட்டு நல்லா தின்னுட்டல்ல. ஆமா. சரி. அரக்கருடைய ஆட்டியில் 1 வருடம் அல்ல 1 வருடம் அல்ல 2 வருடம் அல்ல 12 வருட காலம் ஏகப்பட்ட வண்ணத்திரை ஆண்டு கொண்டிருக்கிறான் வல்லரக்கன். ஆண்டு கொண்டு இருக்கிறான் அந்த வல்லரக்கன். நாட்டில் எந்த அரசன் ஆண்டு வந்தாலும் சரி, எந்த ஒரு அரசன் சிம்மாசனத்தில் அமர்ந்து ஆண்டு வந்தாலும் சரி, அவனை 56 நாட்டில் ஆண்டு வரக்கூடிய சிற்றரசர்கள் சித்தரசர்கள் பகுதி கப்பம் கிஸ்தி கொடுக்கணும். பகுதி பணம் கிஸ்தி பணம் எல்லாம் கட்டணும் அல்லவா? கட்டணும்ல. ஆமா கட்டணும் அல்ல. நாட்டுல மழை இல்லையே பிற பகுதி எங்க கொடுக்க பத்த கட்ட மழையும் இல்ல தண்ணியும் இல்ல, எங்க இருந்து பகுதி பணம் கட்ட முடியும்? மந்திரி நான் 12 வருட காலம் ஆண்டு கொண்டிருக்கிறேன். 12 வருட காலம் ஆண்டு கொண்டு இருக்கிறேன். நான் ஆண்டு வந்த நாள் முதலாக எனக்கு வடிந்து வாழக்கூடிய சிற்றரசர்கள் சித்தரசர்கள் பகுதி பணம் கப்பப்பணம் கிஸ்தி பணம் கொடுக்கவில்லை. பகுதி பணம் கிஸ்தி பணம் எல்லாம் கட்டிட்டாங்களப்பா. கணக்கெடுத்து பாருண்டா. அந்த கணக்கு வாழை எடுத்து பாருப்பா. அவன் கட்டின்னு கட்டின்னு சொல்லுவான். அவன் தான் வந்த ஆட்சி அமர்ந்ததுல இருந்து நோட்டு புக்கு விரிக்கவே இல்லையே. ராஜாதி ராஜ பூபதி ஆண்ட வல்லரக்க பூபதி வல்லரக்க பூபதி தாங்கள் ஆண்ட காலம்
காலத்திலிருந்து அவனை 56 நாட்டில் ஆண்டு வரக்கூடிய சிற்றரசர்கள் சித்தரசர்கள் எந்தவித பணம் கொடுக்கலன்ட்டான். எந்த ஒரு பணமும் கெட்டல. நானும் கணக்கு வாழையே எடுத்து பார்க்கல. எழுது வாழையன்ட்டான். எழுதுடா. வாவி நாளைக்கு என்ன செய்ய இன்னைக்கு என்ன செய்ய வாடி வசங்கிட்டு இருக்கானே. இன்னைக்கு என்ன செய்ய நாளைக்கு என்ன செய்யணும் வாடி வசங்கி இருக்கும் போது சண்டாட பாவி வேளங்கட்ட வேலையில கேட்காம பாரு. சண்டாட பாவி வேளங்கட்ட வேலையில பேசிக்கிட்டு இருக்கும் போதே பேனா எப்படி ஓலை எழுதுகின்றா எப்படி எப்படி ஓலை எழுதுனா அப்பா பாடம் கட்டாவிட்டால் கடும்போரி செய்திடுவே பாடம் கட்டாவிட்டால் குடிய வைத்து கல்லேத்துவே பாடம் கட்டாவிட்டால் அரசரையில் பிடித்தாடே எழுதினான். அரிக்கார் சேவகன் ஓலையை கொண்டு வருகிறான். சேவகன் ஓலையை கொண்டு வருகிறார். ஓலைய வாங்கினா என்னப்பா இவன் வேலை வேலைங்கட்ட படம் பணம்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. வேற அரசன் ஓலையை எழுதி விட்டுக்கிட்டே இருக்கானப்பா வேலைங்கட்ட வேலையில. பயந்து வாழ்வது இவனுக்கு தப்புதான். தப்பு தான். பதில் ஓலப்பா எழுதிக்கிட்டு இருக்கான். பதில் ஓலல எழுதுதா. அடே அரசே என்ன சொல்லுகிறான் தெரியுமா? என்ன? அவடைய 56 நாட்டிலேயே ஆண்டு வரக்கூடிய சிற்றரசர்கள் சித்தரசர்கள் ஓலை எழுதினாரை கண்டாளபாவி வேளங்கட்ட விடையில படத்தை கேட்டுக்கிட்டு இருக்கானப்பா. ஆமா படத்தை கேட்டுக்கிட்டு இருக்கானே. இப்படி எல்லாம் வேலையை பார்க்கலாமா? வேலை செய்யலாமா? இப்படி சிம்மாசனத்துல அமர்ந்து நீ செங்கோல் பிடிச்சு வச்சிருக்கானே அவன் மேலேயே கொண்டு ஓலையை போடலாம். ரெண்டு அப்படிதான். அப்படி எப்படி ஓலை எழுதுகின்ற எப்படி ஓலை எழுதுனா சண்டாட பாவி இவன் வேற வேளங்கட்ட ஆப்பா அப்பமுங்கான வேலைங்கட்ட வேலையில கப்பம் கப்பம்னு கேட்கான. இவன் சுட்டு வச்ச ஏவத்த இருக்க அவன் சுட்டு போட்ட ஏவத்துல இருக்க அவன் எண்ணி வச்ச ஏவத்த இருக்க அவன் என்னன்னதே நினைச்சுக்கிட்டு இருக்கான். வார வரத்து முன்னே மாவாட்டி வச்சிருவான் போல தெரியுது. அவன் சுட்டுக்கிட்டு இருக்கான். அவன் எண்ணிக்கிட்டு இருக்கான். சரி அவன் அங்கேயும் இங்க பார்த்து வியாபாரத்தை பார்க்கானே. அடபாவி அந்த யாவத்துல இருக்காங்க. இவரெல்லாம் ஒரு அரசன். நீலாம் இந்த நாட்டுக்கு தேவை. நாட்டிலே ஒண்ணு வைக்க கூடாது. நாடு உருப்படாது. அடே அரேக்காயிலிருந்து உனக்கிடாங்கள் எதிர்பார்க்கிறான். அரக்கன் பணத்தை எதிர்பார்க்கிறான். பணம் வருகின்றது பணம் வருகிறது என்றுதான் எதிர்பார்க்கிறான். எதிர்பார்க்கிறான். பணம் வருகின்றதா? அங்க படையோ திரண்டு வருது. ஓலைய வாங்கினா வாசித்து பார்த்தான் குப்புற விழுந்து கொடை வண்டி அடிச்சு மண்ணை கவிட்டு இருக்கிறான். குப்புற விழுந்து மண்ணை விழுந்து விழுந்து கவுதான். சண்டைக்கு ஒரு தேசம் அல்ல 2 தேசம் அல்ல. ஒரு தேசம் இல்ல 2 தேசம் இல்ல. அவனி 56 நாட்டு அரசர்கள் வந்துகிட்டு இருக்காங்க. சித்த அரசர்கள் வந்து கொண்டு இருக்கிறார்கள். இவன் ஒருவன் தானப்பா இருக்கான். ஒருவன் தானே இருக்கான். அவனால என்ன செய்ய முடியும்? 12 வருடமாக ஆட்சி பீடத்தில் அமர்ந்து கொண்டிருந்தாரே. அமர்ந்து கொண்டு இருந்தானே. ஒரு நாள் அவர் அந்த இறைவனை அவனை இருகரம் கொண்டு வணங்கினாரா? ஒரு நாளும் வணங்கலையே. தனக்கு என்று கஷ்டம் வந்தவுடனே தான் கடவுளை நினைக்கிறான். யாருமே அப்படிதாம்மா. தனக்குன்னு கஷ்டம் வந்துட்டேன்னு வைங்களேன்
அப்பதான் முன்னால உள்ளதெல்லாம் ரோசனை வந்தா தான் தெரியும் வயிற்று வலி. வந்தா தான் தெரியும் வலி. வந்ததுக்கு அப்புறம் தானே நீ எல்லாம் சாமியை நினைக்க. ஏமா வயிற்று வலி வந்த பிறகுதான் ஏத்து யாத்தா என் உலகம்மா, யாத்தா என் உலகம்மா, உனக்கு பட்டு எடுத்து சாத்துத. என்ன பட்டு? காஞ்சூராம் பட்டா, சின்னாளம் பட்டு. சின்னாளம் பட்டா? ஆமா. சரி. யாத்தா என் உலகம்மா, என்ன உனக்கு கண் மலர் அடிச்சு வைக்க. வெள்ளிலால தங்கத்தாலையா? தங்கத்தால. தங்கத்தால. ஆமா. சரி. உனக்கு 1000 கண்ணு பானை எடுக்க. 1000 கண் சர்ப்ப காவடியா இல்ல பானை மட்டுமா? ஏமா 1000 கண்ணு பானைனா இது வந்து மாவிளக்கு. ஓ மாவிளக்கு. ஆமா. சர்ப்ப காவடிங்கிறது அது வேற. சர்ப்ப காவடி என்னப்பா? அது கண்ணனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா. ஓ கண்ணனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா. அதுதான் சர்ப்ப காவடி. சர்ப்பம்னா என்னது? சர்ப்பம்னா எனக்கு என்ன தெரியும், நான் என்ன சர்ப்பத்தை பிடிச்சுக்கிட்டாலே பாம்பு. பாம்பு தான் சர்ப்பமா? ஆமா. நல்ல பாம்பை பிடிச்சு உள்ள அடைச்சிடணும். பிடிச்சு அடைக்கணும். பிடிச்சுலாம் அடைக்க கூடாது. அந்த விரதத்தினுடைய தன்மையில ஊதணும். சரி. மவுடிக்குழல். சரி. அவர் வருவாரு. வந்து அந்த அந்த பானைக்குள்ள போய் அப்படி சர்ப்ப காவடிக்குள்ள போய் உட்காந்துக்குவார். ஓ அப்படியம்மா. நானும் சர்ப்ப காவடி எடுக்கணும்னு பார்த்தேன். அதுக்கு மூச்சு இல்லாம போறதுக்கு துவாரம் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. சரி. அவர் பாடல காவடி காவிட்டு மாதிரி கட்டி தோல்ல போட்டு திருச்செந்தூர் கொண்டு போகணும். சரி. ஆமா. அங்க கொண்டு எங்க விடணும்? அங்க கொண்டு கடல்ல கொண்டு விடணும். கடலுக்குள்ள தண்ணிக்குள்ள எப்படி போவோம்? அது போவாது. என்ன செய்தாங்களோ அது எனக்கு இவ்வளவு நாளும் தெரியல. அப்ப நீங்க அந்த காவடி எடுக்கல? காவடிலாம் நான் எடுக்கல. கடற்கரையில கொண்டு விட்ட உடனே அப்படியே தண்ணிக்குள்ள போற மாதிரி தான் தெரியும். சரி. அது மாயமா மறைஞ்சிரும். அப்படி இருக்கோ? நான் அந்த கடற்கரை ஓரத்துல கல்லா இருக்கு பாத்தியா? அது உள்ள போய் இருந்துக்கிட்டு நினைச்சேன். நான் நினைச்சேன் சர்ப்பம் நம்ம பிளாஸ்டிக் பாம்பு பிடிச்சுதான் உள்ளுக்கு வச்சு. சர்ப்பமா? என்னது சர்ப்பத்துன்னு நினைச்சியாடி? சர்ப்பத்து வித்தவனே. அப்படியா இருக்கும். சரி. சர்ப்பம் என்பது பாம்பு. பாம்பு. அந்த முருகன் அருளால, முருகனுடைய அருளால அது வந்துரும். ஆமா. மறுபடியும் குழல் வச்சு ஊதுற உடனே வந்துரும். அது ஊதவே வேண்டாம். முருகனை நினைச்சு நம்ம எந்த அளவுல அரோகரா பாடுதமோ, அரோகரா பாடணுமோ, அந்த முருகனை பத்தி பாடுதமோ தானா சர்ப்பம் வந்துரும். அடேங்கப்பா. எத்தனை ஒரு கூட்டம் இருந்தாலும் சரி. சரி. யாரு கண்ணுக்கும் தென்படாம என்ன வருது என்ன போதும்பாங்க. அந்த கண்ணாடி பெட்டிக்குள்ள போய் அமர்ந்துரும். கண்ணாடி பெட்டிக்குள்ள இல்ல, காளையம் இல்ல. ஓ அப்படி இருக்கோ? ஆமா. தம்பி நீங்க சர்ப்ப காவடி எடுத்திருக்கீங்களா தம்பி? நம்ம தான் எடுக்கணும் போல தோணுது. இன்னும் நீ எடுத்த புத்திக்கு நீ எடுத்த. நான் விரதம் பிடிக்கிறதுக்கு அக்கா 2 நாள் விரதத்துக்கு 3ஆவது சொல்லுதா என்ன அங்கே உட்கார்ந்துருக்கேங்க வாங்கன்ட்ட. எதுக்கு அங்க என்ன செஞ்ச நீ? என் குழந்தை நான் விரதமா இருக்கேன். தனியை செட்டு போட்டு ஆமா ஓலை குடிசை போட்டு என் குழந்தைய வந்தா எத்தனை நாள் ஆச்சு இங்கே உட்கார்ந்து இருக்கேன், வாங்க தான் வீட்டுக்கு போவோம். வீட்டுக்குள்ள போவோம் வாங்க. நான் எங்க சர்ப்ப காவடி எடுக்க, எங்க சர்ப்ப காவடி எடுக்க கடைசியில ஐயோ அவ கிரைண்டரை ஓட்ட ஆரம்பிச்சுட்டா, நான் அரிசியை களைய ஆரம்பிச்சுட்டேன். அடா கடவுளே. நீங்க ஏற்க மாவு வியாபாரம் பாக்கீங்களா? நமக்கா மாவு வியாபாரம். சரி சரி சரி. ஆமா அக்கா. நாங்க ஒரு நாடு கூட ஈசனினை யாரவன் என்னாதவன் அன்றுதான் அந்த ஆண்டவரையே எண்ணுகின்றான். அன்றுதான் எண்ணுகிறான். மந்திரி வருவரு 56 நாட்டினுடைய அரசர்கள், சித்தரசர்கள். இளைய ஐயா நீடு நாடுடா பறக்க முடிச்சுக்கிட்டு இருக்கோம். வந்தவங்களாம் ஓடிட்டாங்க. நீனும் நானும் தான் இப்போ உருட்டுன்னு முழிக்கும். வருவரையும் 56 நாட்டினுடைய அரசர்கள், சித்தரசர்கள் 12 வருட காலம் ஆண்டவனை நினையாரவன் எண்ணாதவன் அன்றுதான் அந்த ஆண்டவனையே எண்ணுகிறான். மந்திரி வருவர் 56 நாட்டு அரசர்கள் ஆச்சு. ஆமா. அவர்களோடு ஓர் உரிய எண்ணிடோ என்ன இல்லை